சிவா திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய பற்றி என்ன பார்க்க போகிறோம்? அனுபவமும் ஆண்டவனுன்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். வாங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பெனப்படுவது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், கொடுத்து பாரென இறைவன் பணித்தான். பாசம் எனப்படுவது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகம் என்பது யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரென இறைவன் பணித்தான். முதுமை எனப்படுவது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். வறுமை எனப்படுவது யாதென கேட்டேன், வாடி பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது யாதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்துத்தான் அறிவது வாழ்க்கை என்றால், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்று நெருங்கி வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான். புரியுதுங்களா? அப்போ மனிதன் கேட்குறான், நான் எல்லாத்தையுமே நான் அனுபவித்து தான் வாழ்க்கைனா இதுதான் தெரிஞ்சுக்கணுன்னா, ஆண்டவனே நீ எதற்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆண்டவன் சொல்கிறாரு, அந்த உனக்கு கொடுக்கக்கூடிய இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதுவே நான். அந்த இன்பமும் துன்பமும் நான் தான் உனக்கு. இன்பம் வந்தாலும் அது முற்பகல் செய்யும் பிற்பகல். நீ முன்னாடி நல்வினை இருக்குது, அதனால் இன்பம். துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்துக்கு நீ பிறருக்கு தீமை செஞ்ச, அதனால் தீமையை நீ அனுபவிச்சு தான் நீ கழிக்கணுன்றது அவருடைய தலைவிதி. சரிங்களா? அதனால் ஆண்டவன் சற்று நெருங்கி அந்த அனுபவமும் நான் தான் என்றான். சரிங்களா? அதனால் யாருமே இன்பம் வந்தால் ஆடாதே, துன்பம் வந்தால் வாடாதே. சரிங்களா? நமக்கு துன்பம் இறைவன் கொடுக்குறான்னாக்கா நம்மளை பக்குவப்படுத்துகிறார். சரிங்களா? ஏன்னா தங்கத்தை தான் நெருப்பில் வச்சு அடித்து காய்ச்சி நகை செய்வாங்க, பித்தளையெல்லாம் செய்ய மாட்டாங்க. சரிங்களா? அதனால் ஒரு கட்டியாக இருந்தால் அது வெறும் கட்டி தான். ஒரு தங்கத்தை கூட அடித்து மோதிரமாக பண்ணாதான் கையில் போட்டால் அது மோதிரம் அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளே ஒரு பொருளாக்கி இறைவன் பணிக்கிறார். சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.